ஏற்கனவே மேனேஜரா இருந்தவர் செஞ்ச ஒரு திருட்டுத்தனம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட பூச்சி முருகன் நம்ம நிர்வாகிகிட்ட பேசும்போது அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இத்தனை ஆயிரம் கோடி இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கட்டடத்தை உருவாக்குனது பெருசு இல்லை, இதற்கு பிறகாக இந்த கட்டடம் எந்த காலத்திலும் எந்த ஒரு சிறு மோசடிகள் கூட நடக்காத வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 8வது நடிகர் சங்கம் மற்றும் சங்க அறக்கட்டளையின் நிதிநிலை சீராய்வு செய்து பொருளாதாரம் அறக்கட்டளை குழு உறுப்பினருமான திரு கார்த்தி அவர்கள் பரிந்துரையோடு செயற்குழு மற்றும் அறக்கட்டளை குழுவில் ஏகமனதான ஒப்புதல் பெறப்பட்டு மட்டுமே செலவினங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. சங்க தணிக்கையாளரால் வரவு செலவு கணக்குகள் உத்தணிக்கை செய்யப்பட்டு ஆண்டு கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. 9 நமது சங்கத்தின் அனைத்து பதிவுகளும் தென்சென்னை சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வறிக்கையில் சங்கம் திருப்திகரமாக செயல்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்ட நடவடிக்கைகள் படிவம் 6, படிவம் 7 மற்றும் ஆண்டு கணக்கறிக்கை புத்தகம் ஆகிய ஆவணங்கள் பதிவு கட்டணம் செலுத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பதிவு இது போன்ற சங்கங்களில் நமது தென்னிந்திய நடிகர் சங்கம் போன்ற ஒரு நிர்வாகம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னால் உறுதியாக சொல்ல முடியும். செயற்குழுவினுடைய செயல்பாடு சங்க வளர்ச்சிக்காகவும் சங்க உறுப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயலாற்றவும் கலையுலகில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணும் முறையிலே தீர்வு காணவும் சங்கத்தின் நடவடிக்கைகளை பார்வையிடவும் மாத வரவு செலவு கணக்குகளை பற்றிய விவாதிக்கவும் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் மருத்துவ உதவி கோரும் மனுக்கள் மற்ற கடிதங்கள் குறித்து விவாதித்து முடிவெடுக்கவும் உதவிகள் புரியவும் மாதம் ஒரு முறை செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நியமன செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். உறுப்பினர் நலன் நமது சங்கத்தின் பெண் உறுப்பினர்கள் திரைத்துறையில் எதிர்கொள்ளும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து புகார் செய்ய பிரத்யேகமான தொலைபேசி ஒதுக்கப்பட்டு அது குறித்த தகவல் SIAA GSICC குழுவினால் அனைத்து பெண் உறுப்பினர்களின் அலைபேசி எண்களும் குறும் செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. நமது சங்கத்தின் பெண் உறுப்பினர்கள் குறித்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் மிகவும் அவதூறாக சமூக இளையதளமான யூடியூப் சேனல்களில் பேட்டியளித்த டாக்டர் காந்தராஜ் மீது SIAA மற்றும் GSICC குழு தலைவர் திருமதி ரோஹிணி அவர்கள் காவல்துறையில் சைபர் கிரைம் பிரிவின் கீழ் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் குறித்த சமூக வலைதளங்களில் வெளியாகும் அவதூறான செய்திகளை நீக்குவதற்கு ஆன்சைட் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சிங்கப்பூர் ஆகிய நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளித்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரைப்படத்துறை நலவாரியத்தில் நமது சங்க துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் திரு பிரேம்குமார், சங்க உறுப்பினர் திரு MS பாஸ்கர் ஆகியோர் அலுவல் சாரா உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசு இயல் இசை நாடக மன்றத்தின் நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு VV வாசுதேவன் பொதுக்குழு உறுப்பினராகவும் நியமன செயற்குழு உறுப்பினர்களாக திரு CS முத்துகிருஷ்ணன் மற்றும் திரு MRM பாலசுப்ரமணியம் ஆகியோர் செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகிக்கின்றனர். சேலம் மாவட்டத்தை சார்ந்த நமது சங்க உறுப்பினர்களுக்கு துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நியமன செயற்குழு உறுப்பினர் திரு CS முத்துகிருஷ்ணன் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை வழங்கும் மாவட்ட விருதுகளுக்கான கலை முதுமணி, கலை நன்மணி, கலை சுடர்மணி விருதுகளும் பண முடிப்பும் பெற்ற உறுப்பினர்கள் 24ஆம் ஆண்டுக்காக இந்த விருதுகளை பெற்ற திரு KS ராமதாஸ், உறுப்பினர் எண் 4907. யாரு எந்திரிங்க. கலை முதுமணி விருதுடன் பணமுடிப்பு 25,000 பெற்றவர் திரு P ராஜேஸ்வரன், உறுப்பினர் எண் 6491. கலை நன்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000 திரு R பாலாஜி, உறுப்பினர் எண் 6635. கலை சுடர்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000 திரு J பூவை இதயசந்திரன், உறுப்பினர் எண் 6506.
கலை சுடர்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000. திருமதி TVS ரேவதி உறுப்பினர் எண் 7098 கலை நன்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000. திரு ஆர் வெள்ளையங்கிரி நாடக உறுப்பினர் கலை நன்மணிப்பு விருதுடன் பணமுடிப்பு 20,000. 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருதுகளை பெற்றவர்கள் திரு ML கண்ணன் உறுப்பினர் 4017 கலை முதுமணி விருதுடன் பணமுடிப்பு 25,000. திரு KM அன்பழகன் உறுப்பினர் 6173 கலை நன்மதிப்பு விருதுடன் பணமுடிப்பு 20,000. திருமதி சரஸ்வதி உறுப்பினர் 6463 கலை சுடர்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000. திருமதி SS மாலா என்கின்ற மணிமலர் உறுப்பினர் 6553 கலை சுடர்மணி விருதுடன் பணமுடிப்பு 20,000. திரு AK திவான் மைதி இசைக்கலைஞர் கலை முதுமணி விருதுடன் பணமுடிப்பு 25,000. ஆறாவது நமது சங்க உறுப்பினர் திருமதி ஜே விமலாதேவி அவர்களுக்கு கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நமது சங்கம் பரிந்துரைத்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படும் விழிப்புணர்வு பிரச்சார நாடக கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நமது சங்க உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க செலவிடப்பட்ட மொத்த தொகை 8,30,255 ரூபாய் மட்டும் ஆகும். சமூக வலைதளங்களில் செயல்படும் சேனல்களில் நமது சங்கத்தை பற்றியும் நமது சங்க உறுப்பினர்கள் பற்றியும் அவதூறான செய்திகளை பரப்பும் ஊடகவியலாளர்கள் மீது கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் முகாந்திரம் எதுவுமில்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனம் செய்வர்கள் மீது நமது சங்க உறுப்பினர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்பவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நடிகர் சங்கத்தின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பின்வரும் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. 1. அவதூறு பேசும் நபருக்கு 3 மாத கடுங்காவல் சிறை தண்டனை வழங்க வேண்டும். 2. மன உளைச்சலுக்கு உள்ளான நமது சங்க உறுப்பினருக்கு அந்த நபர் ரூபாய் 3 லட்சம் மான நஷ்ட ஈட்டு தொகை வழங்க வேண்டும். 3. அவதூறு செய்தியை பதிவேற்றம் செய்த சமூக வலைதள சேனல் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். 4. அவதூறு பரப்பிய நபர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய நிரந்தர தடை விதிக்க வேண்டும். அவதூறு பேசிய நபர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி நமது உறுப்பினருக்கு கடிதம் வழங்க வேண்டும். அவதூறு பேசிய நபர் மீது நமது உறுப்பினர் மான நஷ்ட வழக்கு கொடுத்தால் அந்த வழக்கு 3 மாத காலத்திற்குள் முடிக்கப்பட்டு குற்றம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவதூறு பேசியவருக்கு மனுவில் கோரியபடி தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவ்வகையில் அவதூறு பரப்பி தண்டனைக்கு உள்ளான நபர்கள் தண்டனை காலத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு உதாரணம் 5 ஆண்டுகளுக்கு யூடியூப் சேனல் தொடங்கவும் அதில் பேசுவதற்கும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வகையில் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நபர்கள் வீடியோக்களை கொண்டு வேறு எந்த யூடியூப் சேனல் நிறுவனமும் பதிவேற்றம் செய்யக்கூடாது. அதை மீறும் யூடியூப் சேனல்கள் மேல் நடவடிக்கை எடுத்து கடும் அபராதமும் விதிக்கப்பட வேண்டும். இது போன்ற ஆலோசனைகள் நமது சங்க வழக்கறிஞர் மூலமாக பரிந்துரையாக சமர்ப்பிக்கப்பட்டது. 9. நமது சங்க உறுப்பினர் திரு TS ரங்கராஜன் உறுப்பினர் எண் 589 அவர்கள் வயது மூப்பு காரணமாக தனது மகன் தன்னை பராமரிக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டதாக தொலைபேசி மூலம் தெரிவித்தார். நமது நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினர் திரு தாசரதி மூலமாக அட்சய அறக்கட்டளை முதியோர் இல்லத்தில் அவரை சேர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 10. நடிகர்களின் ஊதிய நிலுவை தொடர்பான வழக்குகளை தவிர்க்க திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் அனுப்புவதற்கு முன்பாக நமது சங்கத்திடமிருந்து கட்டாய NOC பெறுவதற்கான நடைமுறையை செயல்படுத்த கோரி தலைவர் திரு M நாசர், துணைத் தலைவர் கருணாஸ், நியமன செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜா மற்றும் திரு தாசரதி ஆகியோர் நேரில் சென்று மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திடம் கடிதம் சமர்ப்பித்துள்ளனர். 11. நமது உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நடைமுறையில் உள்ளதை விட 30% கட்டண சலுகையுடன் கூடிய உயர்தரமான முழு உடல் மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொள்ளவும் நமது சங்கம் சார்பாக தமிழ்நாடு திரைப்படத்துறையினர் நலவாரிய குழுவிடம் நலத்திட்ட உதவிகள் கோரியதன் அடிப்படை அரசு ஓமத்தூரார் மருத்துவமனையில் முழு உடற்பரிசோதனைக்கான மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது, பயன்படுத்திக்கங்க. நம்ம ஓமத்தூரார்ல இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிறத விட உயர்ந்த உபகரணங்கள்லாம் இருக்கு.
ஆக அதை நம்ம சங்கம் வந்து அரசிடம் கோரிக்கை வச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால எந்த ஒரு உங்களுக்கான நோய் இருந்தாலும் அதை வந்து இங்கே இலவசமாக நீங்கள் பெறலாம். சும்மா பெருமைக்கு போய் தனியார் ஆஸ்பத்திரியில் கொடுத்து இருக்கிறத வித்துட்டு நாசமாக போகாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. 12 நமது சங்க உறுப்பினர் நலனுக்காகவும் துணை நடிகர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் நியமன பொறுப்பாக உருவாக்கப்பட்ட துணை நடிகர்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவியாளர்கள் சங்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்பட உறுதிமொழி ஏற்று பணியாற்றி வருகின்றனர். 13 நமது சங்க உறுப்பினர்களான துணை நடிகர்களின் ஊதிய தொகை தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து பெற்று SIAA மற்றும் ATPS திட்டம் மூலம் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தியும் வங்கி கணக்கு பற்றிய தெளிவு இல்லாத மூத்த வயதில் உள்ளவர்களுக்கு நேரிலும் வழங்கப்பட்டு வருகிறது. 14 தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் காலங்கள் நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரம் நலிவடையாமல் தடுக்க ஒவ்வொரு முறையும் மாவட்டங்களில் நாடகங்கள் நடத்துவதற்கு நமது சங்கம் மூலம் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பி அனைத்து மாவட்டங்களிலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு MC சான்றிதழ் பெற்று நாடகம் நடத்த அனுமதி பெற்று தரப்படுகிறது. 15 நமது சங்க உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாக உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் சுயமாக முன்வந்து சொந்த நிதியிலிருந்து செய்துள்ள நல உதவிகள் பின்வருமாறு: 9/9/2024 முதல் 31/8/2025 வரை மருத்துவ உதவி பெற்ற சங்க உறுப்பினருடைய விவரம்: 1 திரு KS பிரகாஷ் அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்காகவும் இருதய நோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வரும் திரு சிக்கந்தரின் சிகிச்சைக்காகவும் பொருளாளர் திரு கார்த்திக் தலா 5000 ரூபாய் வழங்கினார். 2 திரு ராஜா சேனாதிபதி மருத்துவ சிகிச்சைக்காக பொருளாளர் திரு கார்த்திக் அவர்கள் 10,000 ரூபாய் வழங்கினார். 3 விபத்தில் சிக்கி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட திரு சிகாமணி அவர்களின் புதவிக்கும் பக்கவாதம் ஏற்பட்டு கைகால் உணர்விழந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட திரு ரமேஷுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களின் மகனுக்கும் திரு N கிருஷ்ணமூர்த்திக்கும் திரு ராமகிருஷ்ணன் குடும்ப உறவினருக்கும் திரு ரமேஷுக்கும் துணைத் தலைவர் திரு பூச்சி S முருகன் அவர்கள் பரிந்துரைத்து ஓமத்தூரார் அரசு மருத்துவமனை, கோயம்புத்தூரில் உள்ள KMCH மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தது. திருமதி விஜயா கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மறைந்த நிலையில் படுத்த படுக்கையாக இருந்தபோது தினசரி தேவைப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் மாதந்தோறும் மொத்தமாக பொருளாளர் திரு கார்த்திக் வழங்கினார். 5 வயது மூப்பு காரணமாக உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த திரு MM மூர்த்தியின் மருத்துவ செலவுக்கு பொருளாளர் திரு கார்த்திக் அவர்கள் 20,000 ரூபாய் மற்றும் செயற்குழு உறுப்பினர் திரு ஸ்ரீமன் அவர்கள் 3,000 ரூபாய் வழங்கினார்கள். 6 திரு சூப்பர்வுட் சுப்பிரமணியன் மருத்துவ சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு சிகிச்சைக்கு துணைத் தலைவர் திரு பூச்சி S முருகன் அவர்கள் பரிந்துரை செய்து தனது சொந்த நிதியிலிருந்து 5,000 ரூபாய் வழங்கினார். மேலும் செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீமன் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து 5,000 ரூபாய் வழங்கினார். திரு அங்குசாமி அவர்களின் மனைவிக்கு மருத்துவ நிதியுதவியாக செயற்குழு உறுப்பினர் திரு ஸ்ரீமன் 5,000 ரூபாய் வழங்கினார். நமது சங்க உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவி வழங்கிய விவரங்கள் பின்வருமாறு: 1 திரு G சாந்தகுமாரின் வாரிசுக்கு அரசு கல்லூரி 1ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பிற்கு கல்வி உதவித்தொகை பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் 25,000 ரூபாய், நியமன செயற்குழு உறுப்பினர் திரு அடைக்கல ராஜா 5,000 ரூபாய், திரு கலிலுல்லா 1000 ரூபாய் வழங்கினார்கள். 2 திரு D சாந்தகுமாரின் வாரிசுக்கு அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பிற்கு கல்வி உதவித்தொகையாக பொருளாளர் திரு கார்த்திக் 26,000 ரூபாய் வழங்கினார். திருமதி R இந்திராவின் வாரிசுக்கு 36,000 ரூபாய், திரு P மோகன்ராஜன் வாரிசுக்கு 26,000 ரூபாய், திரு MA பிரகாஷ் அவர்களின் பேரனுக்கு 26,000 ரூபாய், திரு சீனிவாசன் வாரிசுக்கு 20 ரூபாய் ஆகிய நிதி உதவிகளை கல்லூரி கல்வி உதவித்தொகையாக பொருளாளர் திரு கார்த்திக் அவர்கள் வழங்கினார். நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவரு சம்பாரிச்சு அவர் நிறைய கொடுக்குறாரு. அவர் தான் பொருளாளர் வேலையும் பார்க்குறாரு. அதுக்கே நீங்க பெரிய சம்பளம் கொடுக்கணும் அவருக்கு. அவர் ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தை நீங்க அந்த கட்டணம் முடிஞ்ச உடனே அவருக்கு திருப்பி கொடுத்துருங்க தயவு செய்து. மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்களது 2 பிள்ளைகள் தனியார் பள்ளியில் கல்வி பயின்று முடிக்கும் வரை கல்வி செலவிற்கான கட்டணத்தை பொருளாளர் திரு கார்த்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். திருமதி P விமலாதேவியின் வாரிசுக்கு பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்கள் 20,000 ரூபாய், திரு கார்த்திக் அவர்கள் 30,000 ரூபாய், செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீமன் அவர்கள் 10,000 ரூபாய், நியமன செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜா அவர்கள் 1000 ரூபாய் கல்லூரி கல்வி உதவித்தொகையாக வழங்கியுள்ளனர்.
திரு வி ராமச்சந்திரன் வாரிசுக்கு அரசு கல்லூரியில் 4 ஆண்டுகளுக்கான விவசாய கல்வி கட்டணத்தையும் பொருளாளர் திரு கார்த்திக் ஏற்றுக்கொண்டுள்ளார். 7 திரு ஏ முத்துச்சரவணன் உறுப்பினர் 8042 அவர்களது மகளுக்கு பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களால் கல்லூரி கட்டணத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு 25% கட்டண சலுகையுடன் கல்வி பயின்று வருகிறார். ஈமச்சடங்கு நிதியுதவி சங்க உறுப்பினர்கள் விவரம். திருமதி பிந்துகோஸ் அவர்களின் ஈமச்சடங்கிற்கு நிதியுதவியாக பொருளாளர் திரு கார்த்திக், துணைத் தலைவர் பூச்சி முருகன், செயற்குழு உறுப்பினர் கோவை சரடா, ஸ்ரீமன், நியமன செயற்குழு உறுப்பினர் திருமதி லலிதா குமாரி ஆகியோர் தலா 5000 வழங்கினார்கள். திருமதி விஜயா உறுப்பினர் 638 அவர்கள் ஈமச்சடங்கிற்கு நிதியுதவியாக பொருளாளர் திரு கார்த்திக் அவர்கள் 5000 ரூபாய் வழங்கினார். 16 நமது சங்கத்தின் மறைந்த உறுப்பினர்களது ஏழ்நிலையில் உள்ள குடும்பத்தாரின் வங்கி கணக்கிலும் நேரடியாக ஈமச்சடங்கு நிதியாக 3,30,000 ரூபாய் மற்றும் சிகிச்சை பெறும் வசதியற்ற நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மருத்துவ நிதி உதவியாக 46,600 ரூபாய் நடிகர் சங்க அறக்கட்டளை வங்கியிலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகையில் இதுவரை நிலுவையின்றி வழங்கப்பட்டுள்ளன. நமது சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆகிய இரு தரப்பினரிடையே உள்ள பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண நிர்வாக உறுப்பினர்கள் கொண்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவ்வப்போது கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 18 நமது சங்க உறுப்பினர்களில் ஏற்படும் காட்சி, ஊதியம் மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து உரிய ஆவணங்களுடன் ஒப்பந்த நகலுடன் முறையாக சங்கத்திற்கு புகார் அளிக்கும் பட்சத்தில் தொடர்புடையவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சங்க நிர்வாகம் சுமூகமான முறையிலே தீர்வு அளித்து வருகிறது. 19 நமது சங்கம் தொடர்பாகவும் சங்க உறுப்பினர்கள் பற்றியும் பொய்யாக கீழ்த்தரமாக அருவருக்கத்தக்க விதத்திலே சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறு பேசி நடிகைகளை ஆபாசமாக இழிவுபடுத்தும் விதமாக சமூக வலைதள ஊடகங்களில் கருத்துக்களையும் பதிவிட்ட திரு வராகி மீது, திரு சேகுவாலா மீது, திரு தமிழா பாண்டியன் மீது காவல்துறையில் புகார் அளித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 20 தேசிய விருது, மாநில விருது பெறும் கலைஞர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வுகள். நமது சங்க உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதற்கு நமது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. வாங்க, தேசிய விருது பெற்ற நடிகர் MS பாஸ்கர் அவர்களை வாங்க உட்காருங்க. 2 இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது நமது சங்க உறுப்பினர் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் செல்வி சோபனா அவர்களுக்கும் 2025ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டுள்ளதற்கு நமது சங்கம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. 3 திரைப்படத்துறையில் தலைமை தணிக்கை அதிகாரி அவர்களது அழைப்பின் பேரில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் தலைமையிலான நிகழ்நிலை கூட்டத்தில் ஆன்லைன் மீட்டிங் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக தலைவர் திரு நாசர் அவர்கள் கலந்து கொண்டார். மும்பையில் நடந்த வேர்ல்ட் ஆடியோ வீடியோ என்டர்டைன்மெண்ட் சமிட் நிகழ்வில் தமிழ் திரையுலக சார்ந்தவர்கள் கலந்து கொள்வது குறித்து திரு நாசர் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மே மாதம் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைவர் திரு நாசர் மற்றும் பொருளாளர் திரு கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். 4 நமது சங்கத்தின் புதிய கட்டிட கட்டுமான பணிகள் தடையில்லாமல் நடைபெற்று விரைவில் கட்டிடம் கட்டி முடிப்பதற்காக திருச்சி மணச்சநல்லூரில் அமைந்துள்ள பூமிநாதர் ஆலயத்திற்கு புதிய கட்டிடம் எழுப்பும் மனையின் மண்ணை கொண்டு சென்று பொருளாளர் திரு கார்த்திக், துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் மற்றும் கட்டிட கண்காணிப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு ராஜா ஆகியோர் சிறப்பு பூஜை வழிபாடு செய்து அதனை நமது புதிய கட்டிட வளாகத்தில் உள்ள வித்யா கணபதி ஆலயத்திற்கு எடுத்து வந்து வாஸ்து பூஜை செய்தனர். அந்த பூஜையில் பொதுச் செயலாளர் திரு விஷால், பொருளாளர் திரு கார்த்திக், கட்டிட கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ராஜா மற்றும் நியமன செயற்குழு உறுப்பினர்கள் திரு தாசரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கட்டிடம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு. அதுவும் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் ரொம்ப சுத்தமா, தீர்க்கமா, ரொம்ப சிறப்பா, எந்த விதமான குறைகளுமே சொல்ல முடியாத அளவுக்கு அது சிறப்பாக நடக்கிறதுக்கு தன்னுடைய மிகப்பெரிய பணிகளுக்கு நடுவில் அதை தன்னுடைய கடமையாக ஏற்று தன்னுடைய ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் அந்த கட்டிடத்தினுடைய பணிக்காக செலவு செய்யக்கூடிய அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்த கூட்டத்தின் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும்.
தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாக காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற மே தின விழா கொண்டாட்டத்தில் நமது சங்க பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களால் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒன்றிணைந்த பெப்சி அட்டை வழங்கப்பட்டது. 6. நமது சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளராகவும் பொருளாளராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் கடமையாற்றிய மறைந்த தெய்வ திரு RS மனோகர் அவர்களது 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் தலைவர் திரு நாசர் மற்றும் பொருளாளர் திரு கார்த்திக் ஆகியோர் பங்கேற்றார்கள். தென்னிந்திய நடிகர் சங்க மூத்த உறுப்பினரும் நடிகர் சங்க அறக்கட்டளை குழு உறுப்பினரும் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவருமான உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக சங்க தலைவர் திரு நாசர், பொருளாளர் திரு கார்த்தி, துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் திரு பிரேம்குமார், நியமன செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி லலிதா குமாரி, திருமதி டயானா விசாலினி ஆகியோர் அவரை நேரில் சென்று சந்தித்து பூக்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நமது சங்க நியமன செயற்குழு உறுப்பினர் திரு சவுந்தரராஜா அவர்களுக்கு நார்வே திரைப்பட விழாவில் திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருவதற்கான கலைமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் பார்க்கிங் திரைப்படத்திற்கான சிறந்த துணை நடிகருக்கான விருது நமது சங்க உறுப்பினர் உறுப்பினரான திரு MS பாஸ்கர் அவர்களுக்கும், உள்ளலுக்கு என்ற மலையாள திரைப்படத்திற்கான சிறந்த துணை நடிகைக்கான விருது திருமதி ஊர்வசி அவர்களுக்கும், வாத்தி திரைப்படத்திற்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது திரு GV பிரகாஷ் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நீக்கம். சங்க சட்ட துணை விதி எண் 11 படி ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் ஆண்டு சந்தா செலுத்தாதவர்கள், நல்லா கேட்டுக்க, இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டு சந்தா ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள செலுத்தாதவர்கள் மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்குள் தாமத கட்டணம் ரூபாய் 100 சேர்த்து 124 செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் 25ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 31ஆம் தேதிக்குள் சந்தா செலுத்தாத 9 நபர்கள் சங்க உறுப்பினர் அந்தஸ்தை இழந்து விட்டார்கள். மீதி இருக்கிறவங்க இழக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா கட்டணம் உருவாயிருச்சு, இப்பவே புக்கிங் ரெடி ஆயிடுச்சு, நிறைய காசு வரப்போகுது. கடனை அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசெல்லாம் நீங்க தான் பங்கு போட்டுக்க போறீங்க, பார்த்துக்கணும். தென் சென்னை சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் அலுவலகத்தில் சங்க உறுப்பினர்கள் படிவம் 7 பதிவு செய்யப்பட்டு அதற்கான கட்டணத் தொகை தவறாமல் செலுத்தப்பட்டு வருகிறது. அஞ்சலி. சங்க உறுப்பினர்களுக்கான அஞ்சலி. இயற்கை எய்திய நமது சங்க உறுப்பினர்கள், கலையுலகை சார்ந்தவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் இயற்கை சீற்றத்தாலும் வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை குறைவினாலும் நோய் பாதிப்பினாலும் விபத்தினாலும் மறைந்தவர்களுக்கு நமது சங்க செயற்குழு மௌன அஞ்சலி செலுத்தப்படும் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர்களான நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள், மக்கள் திலகம் டாக்டர் MGR அவர்கள், நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆகியோரின் பிறந்த தினம் மற்றும் நினைவு தினங்களில் நமது சங்கத்தின் சார்பாக அவர்கள் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்தும் மலர்களால் அலங்கரித்தும் மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தப்படுகிறது. உங்களுக்காக அயராமல் உழைக்க எங்களுக்கு முழுமையான ஆதரவும் அன்பும் தந்து நமது சங்கம் மற்றும் நமது சங்க வளர்ச்சிக்காக இந்த நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தளராத நம்பிக்கையுடன் அனுமதியும் அங்கீகாரமும் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாகம் சார்பாக சிரம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்கள் அத்தனை பேரிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த சங்கம் எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவிலே, எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு நடுவிலே தான் இன்றைக்கு இது உருவாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய நிர்வாகத்திலே குறிப்பாக பொருளாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரன் கார்த்திக் அவர்களுடைய உழைப்பு என்பது ஒப்பிட முடியாத ஒரு உழைப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு உறுதுணையாக மாநில அரசாக இருக்கக்கூடிய இன்றைய அரசு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அனுகரணையும் உதவிகளும் நமக்கு உடனுக்குடனாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையான செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பூச்சிமுருகன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றி தெரிவிப்பதோடு இந்த சங்கடமான இந்த
சந்தித்தோம். எத்தனை பிரிவுகளாக இருந்து நாம் முரண்பட்ட கருத்துக்களோடு இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், இந்த கட்டிடம் நமது சங்கத்திற்கான கட்டிடமாகும். இந்த கட்டிடத்தினுடைய நிர்வாகம் நமது சங்க உறுப்பினர்களுடைய நலனை காக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாகும். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது வெறும் திரைப்பட நடிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே பரவி கிடக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம் என்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்களுடைய சந்ததிகள் இந்த மண்ணிலே இந்த சங்கம் இருக்கும் வரை அவர்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தை இன்றைக்கும் எந்த விதமான சிறு சுயநலமும் இல்லாமல் இதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய தலைவர் நாசர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அருமை தம்பி விஷால் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்திலே இதை கூட உடனிருந்து செயல்பாட்டுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் நியமன குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேர் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது சுவாமி சங்கரதாசாமியினுடைய ஆசீர்வாதத்தோடும் இவர்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.